என்ன நீ பெரிய பட்ஜெட் போட்டு கிழித்து விட்டாய்? நம்முடைய ஸ்டாலின் 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். இப்பொழுது 9.5 லட்சம் கோடி கடன். 30 லட்சம் டன் நமக்கு பற்றாக்குறையில் இருக்கிறது. ஆந்திராவிலிருந்து கர்நாடகத்திலிருந்து வருகிறது. இந்த விவசாயத்தை பெருக்குவதற்கு நீ என்ன செய்கிறாய்? விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடுகிறாயே, என்ன செய்தாய்? ஏவா மந்திரி வேலு கேட்கிறார், வானத்திலாம் நாங்கள் தொழிற்பேட்டை கட்ட முடியும்ங்கிறார். எந்த புத்தியும் இல்லாதவர்களெல்லாம் மந்திரிகள் ஆகிவிட்டார்கள். வானத்தில் கட்டுவார்களா? புஞ்ச நிலத்தில் கட்டு, கரட்டு நிலத்தில் கட்டு. தமிழ்நாடு உணவு பற்றாக்குறையில் இருக்கிறது. விவசாய பட்ஜெட் வேறு போடுகிறாய். ஆக ஒரு திட்டமும் இல்லாமல், ஆளுமை இல்லாமல், மிஸ்கவர்னன்ஸ். பெரிய பட்ஜெட் என்ன போட்டு கிழித்து விட்டாய்? என்ன பொழுது புதிதாக செய்திருக்கிறாய் நான் கேட்கிறேன். 48,000 கோடி உனக்கு மதுவில் பணம் வருகிறது. 48,000 கோடி உனக்கு துண்டாக பணம் வருகிறது. அரசாங்க அலுவலகமாகிய டாஸ்மார்க் தலைமை நிலையத்தில் அவன் ரெய்டு நடத்துகிறான் என்று சொன்னால் இதை விட அவமானம் எதுவும் கிடையாது. இனிமேல் முதலமைச்சருடைய ஒரு பக்கம் அனுமதித்து விட்டேன், இன்னொரு பக்கம் கதவை அடைத்து விட்டேன், எப்பக்கம் புகுந்து விடும், இந்திய எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் என்று பம்மாத்து வேலை செய்கிறாய், இது நியாயமா என்று கேட்கிறேன். நான் பழனிவேல் தியாகராஜனுடைய மகன், அதாவது ஒரு ஹானஸ்டி இருக்க வேண்டும். நான் அவர்களிடம் ரொம்ப எதிர்பார்த்தேன் அதை. அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய பிள்ளைகள் மும்மொழி திட்டம் படிக்கிறார்களா, இருமொழி திட்டம் படிக்கிறார்களா என்று அண்ணாமலை கேட்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இருமொழி திட்டம் படிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். தமிழும் ஆங்கிலமும் படிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் பழனிவேல் தியாகராஜன். ஒரு பெரிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு ஆளுடைய இருக்கிற ஒரு அற்பத்தனத்தை பாருங்கள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பழகருப்பை அவர்கள். சார் வணக்கம் சார். தமிழ்நாடு பட்ஜெட் அது ஒரு பக்கம், அதே நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநில விரிவாக்கமாக இந்த தொகுதி பங்கீடு விஷயமா அனைத்து மாநில முதல்வர்கிட்டும் போய் பேச்சுவார்த்தை, அதை எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் எப்பவும் உள்ள ஒரு ரொட்டீன் மேட்டர், அவ்வளோதானே தவிர இந்தியா விடுதலை பெற்றதிலிருந்து, தமிழ்நாடு விடுதலை பெற்றதிலிருந்து எடப்பாடி ஆண்டு முடிகின்ற காலம் வரையிலும் தமிழ்நாட்டினுடைய கடன் 5 லட்சம் கோடி, 75 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் கோடி. நம்முடைய ஸ்டாலின் 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். இப்பொழுது 9.5 லட்சம் கோடி கடன். 9.5 லட்சம் என்ன இது? 75 ஆண்டுகளுக்கு மொத்த கடன் தொகை 5 லட்சம் கோடி. 4 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி. 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, 1000 ரூபாய் கொடுக்குறார்களோ எது கொடுக்குறார்களோ, இந்த கடனை எல்லாம் யார் கொடுப்பது? வட்டி எவ்வளவு கொடுக்குறாய்? இந்த வட்டியில் நல்ல திட்டங்கள் போடலாமே. இந்த 1000 ரூபாய் என்பது நீ அரசு பணத்தை கொடுக்குற லஞ்சம். இந்த இலவசங்களெல்லாம் அரசு பணத்தை கொடு. அந்த பெண்களுக்கு ஒன்று தெரிவதில்லை. இந்த பையனுக்கு 1000 ரூபாய், பெண்ணுக்கு 1000 ரூபாய், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் எல்லாம் கொடுப்பது அவனுக்கு மேண்டி ஷோவுக்கு பயன்படும், பெண்ணுக்கு கை செலவுக்கு பயன்படும். அம்மா அந்த காலத்தில் பெண்கள் படிக்க வராமல் இருந்த நிலையில் பெரிய அளவுக்கு வரவில்லை. அப்பொழுது என்ன நினைத்தார்கள் என்றால், 5 ஆண்டுகள் படி, முதுகலை வரையிலும் படித்துவிடும், MA MSc வரையிலும் படித்துவிடும், 50,000 ரூபாயும் 1 பவுன் தாலியும் தருகிறேன் என்றார்கள். இன்றைக்கு தாலி 60,000 ரூபாய், 1 பவுன் தாலி 50,000 ரூபாய் ரொக்கம். மொத்தமாக கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு நிலை பெற்று நின்று விடுவாள். திருமணமாகி அப்புறம் வேலைக்கு போகலாம். இது அம்மா தொகுத்து கொடுத்ததை இவர் வகுத்து கொடுக்குறார். என்னமோ நான் கொடுப்பதினால் கல்லூரியில் பெண்களின் எண்ணிக்கை கூடிவிட்டது, பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட உச்சத்திற்கு போய்விட்டது. இப்பொழுது நாம் காசு கொடுத்து தான் அவர்களை பிடிக்க வேண்டும் என்கின்ற நிலை இல்லை. வாழ்க்கையில் ஊன்றிக்கொள்வதற்கு 1 பவுன் தாலியும் 50,000 ரூபாயும் கொடுத்தால் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் நிலை பெறுவதற்கு அது பயன்படும். இது கை செலவு செய்துவிட்டு போவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதனால் என்றால் அரசு பணத்தை இவர்கள் சொந்த பணத்தில் அடித்து வைத்திருப்பதையும் கொடுப்பார்கள். அரசு பணத்திலும் நாடாசரியாக கொடுத்து 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 அவர்களை வாக்கு வங்கியாக தயார் செய்வது என்பது இவருடைய நோக்கம். பையனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறார்கள், மேட்னி ஷோ பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். வேறு என்ன இது? இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இல்லை. இன்னமும் நம்முடைய கல்வி எந்த தரத்தில் இருக்கிறது என்றால், 8வது படிக்கிற மாணவனுக்கு வகுத்தல் தெரியாது. அரசு பள்ளியில் படிக்கிறானே, 5வது வகுப்பு படிக்கிற பையனுக்கு கழித்தல் தெரியாது, 4 வரி தொடர்ந்து தமிழ் படிக்க தெரியாது. இதுதான் நம்முடைய அரசு பள்ளிகளின் தரம்.
7000 ஆசிரியர்கள் போடப்பட வேண்டியவர்கள் போடப்படவில்லை. எல்லாம் தற்காலிக ஆசிரியர்களை வைத்துக்கொண்டே ஓட்டுகிறார்கள். இவர்கள் பெரிதாக இந்த நாட்டை முன்னேற்றி விட்டோம் என்று சொல்கிறார்கள். கல்விக்காக 48,000 கோடி செலவு செய்கிறார்கள். உன்னால் வாத்தியார் போட்டு ஒழுங்காக பெஞ்சு கிடையாது, கழிவறை கிடையாது, நல்ல தேர்ந்த ஆசிரியர்கள் கிடையாது. அப்புறம் எப்படி அந்த கல்வி விளங்கும்? அது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் இருக்கிறவனெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் ஃப்ரெஞ்சு படிப்பார்கள், பொய்யாமொழி மகன் சிவனடார் பள்ளியில் படிப்பான், நீங்களே சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறீர்கள், உங்களுடைய மருமகளெல்லாம் நடத்துகிறார்கள். ஆகவே இந்த வர்க்கம் ஏழைகளுக்கான கல்வி ஒரு புறம், அது ஆகாத கல்வி. வசதியானவர்களுக்கு ஒரு கல்வி ஒரு புறம், அது தனியார் பள்ளிகள், இவர்கள் பணம் கொடுத்து படிப்பார்கள். 1 லட்ச ரூபாய் ஒரு மாதம் கட்டி படிக்கிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள் சிபிஎஸ்சியில். ஆக எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், எந்த ஒன்றிலும் தரம் இல்லை, எந்த ஒன்றிலும் நல்ல ஆளுமை இல்லை. இவ்வளவு கடனை வாங்கி வைத்துக்கொண்டு இந்த வெறும் இலவச திட்டங்களின் மூலம் ஓட்ட முடிகிறதே தவிர ஆக்கப்பூர்வமான காரியம் உங்களால் என்ன செய்ய முடிந்தது? ஒரு விவசாயி நெல் மூட்டையை கொண்டு உன்னிடம் விற்க வந்தால் 40 கிலோ மூட்டைக்கு 50 கிலோ மூட்டைக்கு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம். அந்த லஞ்சம் கொடுக்காவிட்டால் நெல்லை இவன் வைத்து கொண்டே இருக்க வேண்டியதான். மழை வந்தால் நனைந்து விடும். இவன் ஒவ்வொரு ஊராக ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருப்பான், திரும்பி கொண்டு போக வேண்டியதான். ரொம்ப அநியாயம் இல்லை. 40 கிலோ மூட்டை, ஒரு மூட்டைக்கு 40 ரூபாயை விவசாயிடம் வாங்குவார்கள். அவன் என்ன பெரிதாக சம்பாதித்து விட்டான்? அவனை போய் அவன் உழைத்து வருகின்ற வருவாயை அவனிடம் போய் 40 மூட்டை என்றால் ஒரு 100 மூட்டை அவன் போட்டால் எவ்வளோ ரூபாய் பிடுங்கிக் கொள்கிறாய்? நீ கொஞ்சம் கூட வெட்கமில்லை. உங்களுக்கும் சேர்த்து தான் அவன் பிடுங்குகிறான். இதுதான் உங்களுக்கு உள்ள நிலைமை. என்ன நீ பெரிய பட்ஜெட் போட்டு கிழித்து விட்டாய்? தமிழ்நாட்டில் நஞ்சை நிலங்களை எல்லாம் எடுக்கிறாய். நீ செய்யாறில் உள்ள நஞ்சை நிலங்களை எல்லாம் தொழிற்பேட்டை கட்டுவதற்கு எடுக்கிறாய். பரந்தூரில் உள்ள நஞ்சை நிலங்களை எல்லாம் 28 கிராமங்களையும் விண்ணூர்தி நிலையம் கட்டுவதற்கு எடுக்கிறாய். என்ன எல்லா நஞ்சை நிலங்களையும் அழித்தால் பிறகு இப்படித்தான் இருக்கும். 70 லட்சம் டன் தான் நமக்கு உற்பத்தி ஆகிறது அரிசி, நெல். நமக்கு 1 லட்சம் கோடி வேண்டும், 1 கோடி டன் வேண்டும். 30 லட்சம் டன் நமக்கு பற்றாக்குறையில் இருக்கிறது. ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகத்திலிருந்து வருகிறது. இந்த விவசாயத்தை பெருக்குவதற்கு நீ என்ன செய்கிறாய்? விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடுகிறாயே, என்ன செய்தாய்? தமிழ்நாடு, நீ எத்தனை ஏரிகளை வெட்டினாய்? நான் சொல்லுகிறேன், பரந்தூரில் 80 ஏரிகள் இருக்கின்றன. அது ஒரு புஞ்சைக்காடாக இருந்த இடத்தை பழைய மன்னர்கள் 80 ஏரிகளை வெட்டி அந்த பகுதியை நஞ்சை நிலமாக ஆக்கிவிட்டார்கள். ஆக எங்கே ஒன்று ஆறு பாய வேண்டும், இல்லாவிட்டால் ஏரிகளின் மூலம் நீர் பாய வேண்டும். அந்த ஏரிகளை உண்டாக்க வேண்டும். மன்னர்கள் மக்கள் உணவு உற்பத்தி முக்கியம் என்ற காரணத்தால் நிலவை வாங்குகிறானே, வாங்குகிற போது அவன் அதற்கு ஏரி வெட்டி கொடுக்குறான். பழைய மன்னர்கள் 1000 ஆண்டுகளாக வெட்டி வைத்த ஏரியைத்தான் நம்முடைய மக்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதையும் போய் விண்ணூர்தி நிலையத்துக்கு நீ அழிக்கிறாய். செய்யாறில் நஞ்சை நிலத்தை அழித்து தொழிற்பேட்டை கட்டுகிறாய். ஏவா மந்திரி வேலு கேட்கிறார், வானத்திலாம் நாங்கள் தொழிற்பேட்டை கட்ட முடியும்னு கேட்கிறார். எந்த புத்தியும் இல்லாதவர்களெல்லாம் மந்திரிகளாகிவிட்டார்கள். வானத்தில் கட்டுவார்களா? புஞ்ச நிலத்தில் கட்டு, கரட்டு நிலத்தில் கட்டு. தொழிற்பேட்டை கட்டுவதற்கு நஞ்சை நிலம், ஏரிகளை அழிக்கிறாய், நஞ்சை நிலங்களை அழிக்கிறாய். ஒரு அறிவும் இல்லை. தமிழ்நாடு உணவு பற்றாக்குறையில் இருக்கிறது. விவசாய பட்ஜெட் வேறு போடுகிறாய். ஆகவே ஆட்சி முறையே சரியில்லை. சும்மா அந்த இலவசம் கொடுப்பதை தவிர, புதுச்சேரியில் ரங்கசாமி 2500 ரூபாய் கொடுக்குறார் ஒரு குடும்ப தலைவிக்கு, நீ 1000 தான் கொடுக்குறாய். இப்பொழுதுதான் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தால்தான் எல்லாரும் ஓட்டு போடுவார்கள் என்ற நிலைக்கு நீ வந்திருக்கிறாய். ஆகவே எந்த ஒன்றும் இல்லை. என்ன நீ செய்து விட்டாய்? நான் சொல்லுகிறேன், காமராஜர் காலத்தில் வெள்ளைக்காரன் விட்டு போன காலம், ராஜாஜி காமராஜர் காலம், போதிய மின்சார உற்பத்தி இல்லை. அவர்கள் அணைக்கட்டிலிருந்து நீர்வீழ்ச்சிகளின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்தார்கள். மேட்டூரிலே பிற இடங்களிலே மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை கொடுத்தார்கள். பெரிய அளவுக்கு எல்லாருடைய வீடுகளிலும் மின்சாரம் இல்லை. போக 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 நாம் அதை பெருக்கிக் கொண்டே வந்தோம். இப்பொழுது சூரிய ஒளி மூலமாக மின்சாரம், காற்றாலை மூலமாக மின்சாரம், நம்முடைய வழக்கமான நிலக்கரி மூலமாக மின்சாரம், அணைக்கட்டு மூலமாக மின்சாரம், இவ்வளவு உற்பத்தி பண்ணுவதற்கு வழி ஏற்பட்டிருக்கின்ற காலத்தில் விவசாயிகளுக்கு 3 ஃபேஸ் கரண்ட் கொடுக்குறாய் மோட்டார் ஓட்டுவதற்கு. அவனுக்கு அந்த தண்ணீரை இறைத்து தான், காவிரி பாய்கின்ற இடம் தவிர மற்ற இடங்களெல்லாம் மோட்டாரின் மூலம்தான் விவசாயம் செய்தாக வேண்டும். போதுமான அளவுக்கு இன்றைக்கும் விடுதலை பற்றி 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மின்சாரம் சரளமாக வருகின்ற நிலை ஏற்பட்டு விட்ட பிறகும்
உன்னால் இன்னும் விவசாயிகளுக்கு கொடுத்து முடிக்க முடியலையே. 300 பேர், 500 பேர், 1000 பேர், 2000 பேருக்கு மட்டும் கொடுத்து விட்டு நிறுத்தி கொள்கிறாய். அப்புறம் என்னத்துக்கு நீ 1000 கொடுக்குறாய்? மாணவிக்கு 1000, மாணவனுக்கு 1000. உன்னால் 3 ஃபேஸ் கரண்ட் கொடுக்க முடியவில்லை ஒரு இலவசமாக. ஏனென்றால் விவசாயிக்கு கட்டுப்படியாகாது. அவனுக்கு உரத்தை மானிய வகையில் கொடுக்க வேண்டும். மோடி அனுப்புவது போல் 6000 ரூபாய் அனுப்ப வேண்டும். என்ன, அப்புறம் அவனுக்கு ஏரிகளை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். ஏரிகளிலிருந்து தண்ணீர் இறைப்பதற்கும் 3 ஃபேஸ் கரண்ட் கொடுக்க வேண்டும். இவ்வளவையும் செய்தால்தான் இந்த பொன்னி அரிசியை 70 ரூபா 80 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும். என்ன, அதனாலே என்ன நீ விவசாய பட்ஜெட் தனியாக போடுகிறாய்? நம்முடைய தமிழ்நாடு தன்னிறைவு அடையவில்லை. ஏன் அடையவில்லை? பழைய காலத்தில் பர்மாவிலிருந்து அரிசி வந்த காலம் போக நாம் பிறகு பசுமை திட்டம் க்ரீன் ரெவல்யூஷன் நடந்தபோது சி சுப்பிரமணியன் காலம், MS சுவாமிநாதன் காலம், அப்பொழுது நாம் தன்னிறைவுக்கு வந்து விட்டோம். இப்பொழுது மீண்டும் நீ எல்லா நிலங்களையும் அழிக்கிறாய். அப்புறம் என்னதுக்கு விவசாய திட்டம்? விவசாய பட்ஜெட் என்ன? விவசாய பட்ஜெட்டு முதலிலே எல்லா விவசாயிகளுக்கும் கரண்ட் கொடு. இப்படியே 500 பேருக்கு 800 பேருக்கு 1000 பேருக்கு கொடுப்பது என்று பூச்சாண்டி காட்டி கொண்டு 75 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒன்று, நஞ்ச நிலங்களை அழிப்பதை விடு. பரந்தூரில் இருக்கிற விமான நிலையத்தை இடம் மாற்று. செய்யாறில் இருக்கிற தொழிற்பேட்டையை இடம் மாற்று. இதெல்லாம் இன்னும் ஒரு 10,000 டன் கூடுதலாக விளைச்சல் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். ஆக ஒரு திட்டமும் இல்லாமல், ஆளுமை இல்லாமல், மிஸ்கவர்னன்ஸ், ஒரு தப்பாக ஆளுகிறாய் நீ. பெரிய பட்ஜெட் என்ன போட்டு கிழித்து விட்டாய்? என்ன பொழுது புதிதாக செய்திருக்கிறாய் நான் கேட்கிறேன். 9 லட்சம் கடன் வைத்திருக்கிறாய். அந்த கடனை இலவசமாக அவர்களுக்கெல்லாம் கொடுத்து சரி பண்ணி கொண்டு போகிறாய். 48,000 கோடி உனக்கு மதுவில் பணம் வருகிறது. 48,000 கோடி உனக்கு துண்டாக பணம் வருகிறது. பாட்டில்களெல்லாம் உற்பத்தி செய்த இடத்திலிருந்து வரி கட்டி ஆலைகளின் கடைகளின் மூலமாக டாஸ்மார்க் மூலம் விற்பதற்கு பதிலாக நேரடியாக உனக்கு வந்து விடுகிறது பாதி சரக்கு. நீ அந்த பாதி சரக்குக்கு வரியும் கிடையாது, நீங்களே எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். மீதி பாதி சரக்கு டாஸ்மார்க் மூலம் வருகிறது. இதையெல்லாம் எந்த நேரமும் ரெய்டு நடத்துகிறான். அரசாங்க அலுவலகமாகிய டாஸ்மார்க் தலைமை நிலையத்தில் அவன் ரெய்டு நடத்துகிறான் என்று சொன்னால் இதை விட அவமானம் எதுவும் கிடையாது. இனிமேல் முதலமைச்சருடைய சேம்பரில் வந்து அவன் நடத்துவான். திட்டமிட்டு சதிங்கிறார சொல்லிக்கொள்ள வேண்டியதான். நான் திருடன் என்ன சொல்லுகிறான்? வேண்டுமென்றே போட்ட வழக்கு என்று தானே சொல்லுகிறான். தெரிகிறதா இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரிகிறதே. எப்படி இவ்வளவு மது பாட்டில்கள் வரி கட்டாமல் வருகின்றன? இந்த கொள்ளையை அடிப்பதில் தேர்ந்த மனிதன் செந்தில் பாலாஜி என்பதனாலே தானே சிறையிலிருந்து வந்தவுடன் ரொம்ப அவசரமாக அவரை மந்திரியாக ஆக்கியது. இந்த கலையில் அவர்தான் வல்லவர் என்பது தான் அடிப்படை. சுரண்டுவது தெரியாமல் சுரண்டுவது, புது திட்டங்கள் போடுவது. இதுவரையிலும் என்ன செய்தார்கள் என்றால், உற்பத்தி செய்தவர்களிடம் லஞ்சம் வாங்கினார்கள். உன்னிடமே நான் ஆர்டர் கொடுக்குறேன், நீ எனக்கு பணம் கொடுத்தால் உன்னை ஆர்டர் கொடுக்குறேன், இல்லாவற்றில் வேறு கம்பெனிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாங்கினார்கள். இப்பொழுது அங்கிருந்து வெளியே வந்து வரியே கட்டாமல், கம்பெனிக்கே போகாமல் இன்னொரு வழியில் வந்து கடைகளில் விற்று அந்த பணம் இவர்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. இவ்வளவு கேவலமான இந்த மிஸ்கவர்னன்ஸ், கரப்ட் கவர்மெண்ட், திஸ் கவர்மெண்ட் ஷுட் கோ என்பதுதான் நம்முடைய கருத்தே தவிர எதுக்கும் நாணயம் இல்லை, நேர்மை இல்லை, ஆளுந்திறமையும் இல்லை. ஆளுந்திறமை இருந்தால் நீ இந்நேரம் மோட்டர்களுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து விவசாயத்தை பெருக்குவதற்கு எவ்வளவோ காரியங்கள் செய்யலாம். சரியாக விலை நிர்ணயம் செய்வதில்லை, கட்டுப்படியாகுமாறு செய்வதில்லை, அவர்களுடைய தொழிலை பெருக்குவதற்கு வழிவகைகள் செய்வதில்லை. மக்காச்சோளத்துக்கு போய் அறிவில்லாமல் 1% வரி போட்டாய், பிறகு அவர்கள் கிளம்பிய பிறகு அதை திரும்ப பெற்றிருக்கிறாய். மக்காச்சோளம் நமக்கு இங்கே மாட்டுத் தீவனத்திலிருந்து சகலத்திற்கும் பயன்படுகிறது, மனிதர்கள் உண்பதற்கும் பயன்படுகிறது, அப்புறம் பல காரியங்களுக்கு அது ஆகிறது. கடைசியில் நீ அதுக்கு 1% போட்டோன்னு மக்கள் கிளர்ந்திருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் வரி போடத்தானே அழைக்கிறீர்கள். ரெஜிஸ்ட்ரேஷனில் வருகிற வருமானம் உனக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறது, டாஸ்மார்க்கில் வருகிற வருமானம் பெரிய அளவுக்கு தாக்கு பிடிக்கிறது. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அவன் பணம் தரவில்லை, அவன் பணம் தரவில்லை என்று சொல்கிறாய். உனக்கும் அவனுக்கும் உள்ள பங்கு விகிதம், பிரித்து கொள்ளுகிற விகிதம் ஏற்கனவே சட்டத்தால் தீர்மானிக்கப்பட்டது. அப்புறம் அவன் போடுகிற திட்டத்தை நீ நடைமுறைப்படுத்தினால் அவன் பணம் தருவான். விஸ்வகர்மா திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் பணம் தருவான். கிராமச்சாலை திட்டம் அவனுடைய திட்டம்தான். நீ போடுகிறாய், நீ போட்டது போல் மக்கள் நினைத்து கொள்கிறார்கள். கிராமச்சாலை இணைப்பு திட்டம் என்பது மத்திய அரசிடமிருந்து பணம் வருகிறது. நீ போடுவதாக இருந்தால் பணம் தருவான், போடாத சாலைக்கு பணம் தர மாட்டான்.
விஸ்வகர்மா திட்டம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவன் பணம் தர மாட்டான். அதுபோல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த புதிய கல்விக் கொள்கை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவன் பணம் தர மாட்டான். நீ அந்த கல்விக் கொள்கைக்கு கட்ட மாட்டாய், மாணவர்கள் சேர்க்க மாட்டாய், ஆசிரியர்களை வைத்து போதிக்க மாட்டாய், ஒன்றும் செய்ய மாட்டாய், பணம் மட்டும் தர வேண்டும். முட்டாள் தான் செய்வான். ஏன் விஸ்வகர்மா திட்டத்திற்கு கேட்க வேண்டியதானே தா என்று? இல்லை 2000 கோடி தமிழக அரசால் முடியலையா? அவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ? இல்லை இருக்கட்டும், வர வேண்டிய உரிமை என்றவன் என்ன உரிமை? அந்த திட்டத்தை நிறைவேற்றினால் உரிமை. பள்ளிக்கூடம் கட்டு, வாத்தியார்களை போடு, நல்ல சிபிஎஸ்சிக்கு நிகரான பள்ளிக்கூடம் அது. அதில் இந்தி கிடையாது என்பது தான் சிறப்பு. இந்தி இல்லாமல் அவன் பணம் தருகிறான். உயர்தர கல்வியை நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாமே, இலவசமாக அல்லவா அந்த கல்வி வருகிறது. நீ சொல்லிவிடு, ஏழையை தவிர வேறு எவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், வருமான வரி கட்டுகிறவர்களெல்லாம் வேறு இடத்துக்கு போயிட்டு இந்தியை ஒழிக்கிறேன் என்று சொல்கிறாய். நீ இசைவு கொடுத்த சிபிஎஸ்சி வழியாகத்தான் இந்தி வந்து நிற்கிறது. பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் போய் எதற்காக அளிக்கிறாய் இந்தியை? சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் அழி. நீ இசைவு கொடுத்த 2000 பள்ளிக்கூடங்களிலும் இருக்கிறது, அது 20,000 பள்ளிக்கூடங்கள் ஆகும். இந்தி உள்ளே வருவதற்கான மறைமுக வாயில் சிபிஎஸ்சி தான். இந்த மத்திய கல்வி திட்டம் இல்லை, நீ வேண்டாம் என்று சொன்ன திட்டம் இல்லை. அதில் எந்த மொழி என்பதை நீ தேர்வு செய்யலாம், தெலுங்கோ மலையாளமோ தேர்வு செய்யலாம். இந்த திட்டம் நல்ல திட்டம்தான். நான் சொன்னேன், திராவிட மொழிகளில் ஒன்றை வளர்க்கலாம். இந்தி வரவில்லை என்றால் இந்த திட்டம் நல்ல திட்டம். ரெண்டாவது, அவன் தமிழை பயிற்று மொழியாக சொல்லுக்கிறானே, நீ செய்யவில்லையே அதை. அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழ் பயிற்று மொழி, ஆனால் அது விளங்கவில்லை. அரசு பள்ளிக்கூடங்கள் நீ தான் ஒழுங்காக வாத்தியார் வைப்பதில்லை, பெஞ்சு இல்லை, நாற்காலி இல்லை, கழிப்பிடம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படித்தான் அந்த பள்ளிக்கூடம் இருக்கும். இல்லாதவன் வேறு வழி இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்திற்கு போகிறான். இதை தேடி வருவது என்பது கடினமாக இருப்பது என்கிற காரணத்தினால் வசதி உள்ளவன் கடன்பட்டாவது சிபிஎஸ்சிக்கு அனுப்புகிறான். சிபிஎஸ்சி என்பது மேட்டுக்குடி மக்களின் கல்வி. அதில் இந்தி கட்டாயம். இந்தி வருகின்ற வாயிலே அதுதான். நீ இந்தி வருவதற்கு வாயிலை திறந்து விட்டாய். பாலா சிதம்பரம் வாயை பிளந்து கொண்டு பேசுகிறார், இந்தி வரக்கூடாது இந்த கல்வி திட்டத்தின் மூலம் என்று சொல்கிறார். சிபிஎஸ்சியின் மூலம் வந்ததை எதிர்த்து ஏன் பேசவில்லை பாலா சிதம்பரம்? அவருக்கு ஸ்கூல் இருக்கோ என்னமோ தெரியல. எதிர்த்து பேச வேண்டும் அல்லவா? சிபிஎஸ்சி பூரா ஒளி என்று சொல்ல வேண்டுமே. நான் சொல்கிறேன் ஒளி. எதற்கு மத்திய கல்வி திட்டம் கூடாது என்று சொல்கிறாய்? தமிழ்நாடு கல்வி திட்டத்தை தானே தயாரித்து கொள்ளும். எதற்காக? தேசிய கல்வி திட்டம் என்ற பெயராலே பிரதம மந்திரி ஒரு புதிய கல்வி திட்டத்தை திணிக்கிறார் என்று. ஏற்கனவே மத்திய கல்வி திட்டம் தானே சிபிஎஸ்சியில் இருக்கிறது. இப்பொழுதாக திணிக்கப்படுகிறது, ஏற்கனவே திணிக்கப்பட்டு விட்டதே. அதில் இந்தி காலங்காலமாக கற்பிக்கப்பட்டு வருகிறதே. தமிழ் மண்ணில் எதற்காக இந்தி கற்பிக்கிறாய்? இந்த பள்ளிக்கூடங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நீ கையெழுத்து போட மறுப்பதற்கு பதிலாக கையெழுத்து போட்டதெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறாயே. உனக்கு அறிவில்லை என்பது தானே அர்த்தம். திருமாவளவன் அவர்களும் குறித்து பேசவே இல்லையே. அவரே கடைசி சிபிஎஸ்சி கூட அவரே ஒரு சிபிஎஸ்சி வைத்திருக்கிறாராம். அவர் வைத்திருக்கிறாராம், யார் யாரோ சொல்லுகிறார். அண்ணாமலை இதெல்லாம் இந்த போலீஸில் இருந்ததுனால் இந்த சங்கதிகளெல்லாம் தோண்டி கொண்டு வந்து விடுகிறார். மாட்டிக்கிட்டு முடிச்ச மாதிரி கடைசி அவரே வந்து ஸ்டாலின் மருமகளை வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார். அவர் யாராரும் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அது பக்கம் இருக்கட்டும். அதற்கு ஸ்டாலின் ஒரு பதில் சொன்னார். கல்வி திட்டத்தின் குற்றமா நடத்துகிறவர்களின் குற்றமா என்று கேட்டார். உன்னுடைய குற்றம், நீ ஏன் அதை அனுமதித்தா என்று கேட்கிறேன் நான். கல்வி திட்டம் இந்தி என்று தெரிந்து நீ ஏன் அதை அனுமதித்தாய்? மத்திய கல்வி திட்டம் என்று சொல்லி இந்த புதிதாக வருகிற கல்வி திட்டத்தை மறுக்கிறாய். ஏற்கனவே அதை ஏன் மறுக்கவில்லை? சரி, இப்பொழுது இனிமேல் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? அதை நடத்துகிறோம். நம்முடைய மண்ணில் அதற்காக இந்தி ஒரு பக்கம் அனுமதித்து விட்டேன், இன்னொரு பக்கம் கதவை அடைத்து விட்டேன், எப்பக்கம் வந்து புகுந்து விடும், இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் என்று பம்மாத்து வேலை செய்கிறாய். இது நியாயமா என்று கேட்கிறேன் நான். என்ன இப்போ புதிதாக இந்தி? நீ காங்கிரஸில் எத்தனையோ தடவை மந்திரி சபையில் இருந்தாய், வாஜ்பாய் மந்திரி சபையிலும் இருந்தாய். இந்தி தேசிய மொழியாக இருப்பதை ஏன் நீங்கள் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று ஒரு முறையாக கேட்டதுண்டா? எப்பொழுதாவது ஈழத்தமிழனுக்கு ஆதரவாக மந்திரி சபையில் இருந்து பேசியதுண்டா? போனால் அங்கே ஆவண ராஜாவை போல மூட்டை அடிப்பதற்கு ஒரு மந்திரியை வைத்து 1,70,000 கோடியை சுருட்டி கொண்டு வருகிறீர்களே தவிர, டிஆர் பாலு நெடுஞ்சாலை மந்திரியானால் பெரிய கப்பல் முதலாளியாகி விடுகிறார். ஆவண்ணா ராஜா தமிழ்நாட்டில் பாதியை வளைக்கிற அளவுக்கு வசதி பெற்று விடுகிறார். கலைஞர் டிவிக்கு பணம் அனுப்புகிறார். கனிமொழிக்கும் எல்லாவற்றிலும் பங்கு போகிறது. கனிமொழியும் டெல்லி சிறைச்சாலையில் இருந்து விட்டு வருகிறார். தமிழ்நாட்டிலே டெல்லி சிறைச்சாலையில் இருந்த பெருமைக்குரிய மேன்மக்கள் பானா சிதம்பரம், கனிமொழி, ஆவண்ணா ராஜா. நம்முடைய நாட்டு சிறைகளில் இருப்பதற்கு பதிலாக தலைமை நகரத்திலேயே போய் சிறையில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் பேசுகிறார்களே என்று கேட்கிறேன். இருக்கிற பணம் பத்தாக இந்த பானா சிதம்பரத்திற்கு. இதற்கு மேல் உனக்கு லண்டனில் லீவு வாங்க வேண்டும், இட்டாலியில் வாங்க வேண்டும். என்ன இதெல்லாம்
எங்கே பண்ணினாலும் கடைசியிலே நம்ம திருவொற்றியூர் கடற்கரைக்கு தானே வர வேண்டும் அடங்குவதற்கு. அறிவில்லை. நீங்களெல்லாம் என்ன படித்தீர்களோ எனக்கு தெரியவில்லை. இந்த அனைத்து மாநில முதல்வரை கூப்பிட போய் இப்போ வந்து புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களா திமுக. அதாவது அவரை பொறுத்தவரையிலும் மோடியை எதிர்க்கின்றவன் நான் தான், தமிழர்களின் உரிமையை காக்கின்றவன் நான் தான் என்கின்ற கருத்து. யாருக்கு அதிமுகவுக்கு இந்தி வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? அவர்களும் இந்த பள்ளி வேண்டாம் என்று தான் சொன்னார்கள். சிபிஎஸ்சியே வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் இந்தி முற்றாக அகலும். நீ இப்பொழுது புதிய அந்த திட்டத்தை மறுத்தது மட்டும் போதாது, சிபிஎஸ்சியே வரட்டு. இத்தனை ஆண்டுகள் இந்த பள்ளிக்கூடத்தை முடித்த பிறகு புதிய மாணவர்கள் சேர்க்கக்கூடாது, தமிழ் மண்ணில் இந்தி கற்பிக்கின்ற பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது. சொல்லு, மூன்றாவது மொழியை கற்பிப்பதற்கு நமக்கு மூளை தாங்குமா என்று கேட்கிறாய். பொய்யாமொழி மகனுக்கு மூளை தாங்குகிறதே பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவர் தானே அவர். பிராமணனுக்கு தாங்குகிறது என்பது வேறு, உனக்கு தாங்குகிறதே என்ன? நீ சிவநாடார் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி படிக்கிறாய், அப்புறம் ஃப்ரெஞ்சு படிக்கிறாய். அவர் நம்முடைய பள்ளிவேல் தியாகராஜனுடைய மகன். அதாவது ஒரு ஹானஸ்டி இருக்க வேண்டும். நான் அவர்களை ரொம்ப எதிர்பார்த்தேன் அதை. இவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய பிள்ளைகள் மும்மொழி திட்டம் படிக்கிறார்களா இருமொழி திட்டம் படிக்கிறார்களா என்று அண்ணாமலை கேட்கிறார். இவர் உடனே என்னுடைய பிள்ளைகள் இருமொழி திட்டம் படிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இந்தி படிக்கவில்லை என்பது இவருடைய கருத்து. அவர் கேட்பதில் இந்தி இருக்கிறதா என்பது அவருடைய கருத்து. மும்மொழியில் படிக்கிறார்கள் என்றால் இந்தியும் சேர்த்தானே படிக்கிறார்கள் என்று அவர் கேட்கிறார். இல்லை இருமொழி தான் படிக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிற போது தமிழும் ஆங்கிலமும் படிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் பள்ளிவேல் தியாகராஜன். ஒரு பெரிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு ஆளுடைய இருக்கிற ஒரு அற்பத்தனத்தை பாருங்கள். அவன் ஆங்கிலத்தை தமிழே படிப்பதில்லை. அவன் பள்ளிவேல் தியாகராஜனுடைய மகன் தமிழே படிப்பதில்லை. அவருடைய தாத்தா தமிழவேல், இவர்கள் தமிழே படிப்பதில்லை. ஆங்கிலம் படிக்கிறார்கள், அப்புறம் ஸ்பானிஷ் படிக்கிறார்கள். இது நீங்களெல்லாம் ரொம்ப பெரிய முதலாளி வர்க்கத்தினுடைய அடிப்படை என்பதைத்தான் காட்டுவதற்கு நினைக்கிறீர்களே தவிர உங்களுக்கு என்ன இந்த சாதாரணமான மக்களினுடைய கல்வி நிலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவனெல்லாம் இந்த பள்ளிக்கூடங்களில் நாற்காலி இல்லாமல், கழிப்பறை இல்லாமல், வாத்தியார் இல்லாமல் அவனெல்லாம் வந்து அப்புறம் கடைசியில் மகாத்மா காந்தி வேலை திட்டத்துக்கு போக வேண்டியதான் அவனெல்லாம். உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் ஜெர்மனிக்கு போவார்கள், இத்தாலிக்கு போவார்கள். பழனிவேல் தியாகராஜன் நீங்கள் ஒரு நல்ல மனிதன் நினச்சிங்களா? இல்லை, நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். இல்லை, அரசியல்லையும் திமுக கொஞ்சம் தனிச்சு தான் இருந்தார், நேர்மையாக இருக்கிற மாதிரி. அவர் ரொம்ப ஸ்டாலினாவது வழியாக மட்டமான பழக்க வழக்கங்களில் வந்த அரசியல் தன்மையுடையவர். தியாகராஜன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். அவரதுக்கு அப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இந்த ஒரு பொய்யை தெளிவாக சொல்ல வேண்டும். உன்னுடைய பிள்ளைகள் மும்மொழி படிக்கிறார்களா இல்லையா என்று கேட்டால் மும்மொழி படிக்கவில்லை, இருமொழி படிக்கிறார்கள், ஆனால் தமிழ் படிக்கவில்லை என்று நீ சொன்னால் யோக்கியன். அவர்கள் ஆங்கிலம் படிப்பார்கள், ஸ்பானிஷ் படிப்பார்கள், தமிழ் படிக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாமெல்லாம் தமிழர்கள், தமிழை நிலைநாட்டுவதற்கு பிறந்தவர்கள், எல்லாம் பித்தளை. அதனால இந்த மந்திரி பதவியை விட்டு தூக்கிய போது ஸ்டாலின் 30,000 கோடியை எங்கே வைப்பது என்று தெரியாமல் அப்பனும் மகனும் அலைகிறார்கள் என்று ஒரு சொல்லிவிட்டார். ஒரு மந்திரி பதவியை கீழே இறக்கி விட்டார்கள். இறக்கி போட உண்டு மந்திரி பதவி நீயும் என்று சொல்லிவிட்டு ஒரு வீட்டுக்கு போயிருந்தால் ஒரு தலைவராக ஆகியிருப்பார். திமுக ஒரு மாற்று தலைவனை தேடி இருக்கும். இவர்களுடைய ஊழலால் தான் திமுகவும் சேர்ந்து அழிகிறது. ஆகவே திமுகவினுடைய இன உணர்வு கொள்கையையும் மொழி உணர்வு கொள்கையையும் இந்திய எதிர்ப்பையும் காப்பாற்ற வேறொரு தலைமையை தேடுவோம் என்று உன்னைத்தான் தேடியிருப்பார்கள். நீ அதை விட மோசமாக இருக்கிறாயே, பணக்காரனாக இருந்து ஒரு பயனும் இல்லையே. இந்த மந்திரி பதவியில் உள்ள சுகம், கொடி கட்டிய தேசிய கொடி கட்டிய கார், இதுதானே உனக்கே சுகமாக தெரிகிறது. அப்புறம் என்ன உனக்கு மதிப்பு வரும்? உன்னுடைய பிள்ளைகள் மும்மொழி படிக்கிறார்களா என்று கேட்டால் மும்மொழி படிக்கவில்லை, இருமொழி படிக்கிறார்கள், ஆனால் அதில் ஒன்று தமிழ் இல்லை என்று நீ சொல்லியிருந்தால் நீ யோக்கியன். தமிழர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகள் தமிழ் படிக்க மாட்டார்கள். இவர்களெல்லாம் இந்தி வருகிறது என்று பூச்சாண்டி காட்டுவார்கள். ஆங்கிலத்தில் நாம் படிக்கிறோம், உலகம் முழுவதும் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற யூட்டிலிட்டி அடிப்படையில், பயன்பாடு அடிப்படையில் படிக்கிறோம். தமிழை தாய்மொழி என்பதனால் படிக்கிறோம். அதில் என்ன இருக்கிறது அந்த இந்தியில்? நீ தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்திலும் இல்லை. நீ சிபிஎஸ்சியை அனுமதிக்கிறாய், இந்த பிரதம மந்திரி வழியாக வருகின்ற பள்ளிக்கூடத்தை மறுக்கிறாய். இது எவ்வளோ பெரிய முரண்! நீங்கள் இந்த பிணத்திற்கு மாரடிப்பதற்கென்று கூலிக்கு மாரடிப்பதற்கு ஆள்கள் இருக்கும். ஒருத்தர் செத்து போயிட்டால் அதுக்கு ஒப்பாரி வைக்க வேண்டும். ஒப்பாரி எல்லாருக்கும் வைக்க தெரியாது. அது ஒரு முறைப்படி கற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூப்பிட்டு விட்டால் அவர்கள் ஒரு கூலி கொடுக்க வேண்டும். அவர்கள் இவருடைய சிறப்பையெல்லாம் அவர்கள் கற்பித்து மாரடிப்பார்கள். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி.